தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு ஒரு கிரவுண்டான மார்க்கெட் வச்சிருக்க ஹீரோஸ்ல ஒருத்தர் ராம் சரண். என்னதான் சொன்னாலும் தெலுங்குல இப்போ ஒரு ராஜமௌழி படம் நடிச்சா அவங்க மார்க்கெட் க்ரோத் கண்டிப்பா ஸ்கை ராக்கெட் ஆகிடும்ன்றது தான் நெசம். இதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா நம்ம பிரபாஸை சொல்லலாம். என்னதான் பிரபாஸ்க்கு பாகுபலி படத்துக்கு முன்னாடி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னாலுமே அவரோட ஃபேன்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனது பாகுபலி படத்துக்கு அப்புறம் தான். பாகுபலி படம் பிரபாஸோட மார்க்கெட்டை நார்த்ல ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணுச்சு. இதே போல ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரணோட மார்க்கெட் நார்த்ல மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா அவங்களோட மார்க்கெட்டை ஸ்ட்ராங் பண்ணுச்சு. ஜூனியர் என்டிஆர் அதுக்கப்புறம் தேவாரா படம் நடிச்சு அவரோட மார்க்கெட்டை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. என்னதான் தமிழ்நாட்டுல பெருசா போகாட்டியுமே அதர் ஸ்டேட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு தேவாரா. பட் ராம் சரணுக்கு ட்ரிபிள் ஆர்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு ஆச்சாரியா அண்ட் டைரக்டர் சங்கரோட கேம் சேஞ்சர். இந்த படங்கள் என்ன மாதிரியான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ராம் சரண் ஃபேன்ஸ் பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க இந்த பெடி படத்து மேல. இந்த ரீசன் மட்டும் இந்த படம் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு காரணம் இல்ல. இன்னொரு காரணம் இந்த படத்தோட நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் புச்சி பாபு. இவர் வேற யாரும் இல்ல, உப்பனா படத்தோட டைரக்டர். அவரோட அடுத்த படம் தான் பெடி. இவ்வளவு ஹைப் இந்த படத்துக்கு இருக்கிறதுக்கு இந்த படத்தோட ஸ்டார் ஸ்டட்டட் காஸ்ட் அண்ட் க்ரூ காரணம்னு சொல்லலாம். ஜான்வி கபூர், சிவராஜ்குமார் அண்ட் மியூசிக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம இசை புயல் வேற இருக்காரு. இந்த எல்லா ரீசனுமே தான் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது.